வணக்கம். வெற்றிலை கம்பளி பூச்சி எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க. நாம் பறிக்காமல் விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்த கம்பளி பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கேன். பறிக்கிறதே இல்லை, ஏதோ சாமி கும்பிட்றதுக்கு அன்னைக்கு மட்டும் பறிப்பேன். இது வரைக்கும் போயிட்டு போகிறேன். எல்லாம் சூப்பராக அதுக்கு பிடிச்சிரு போல் இருக்கு. கம்பளி பூச்சிக்கு பறித்து நல்லா நைட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போல் இருக்குது. பறிச்சுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெத்தலையை பறித்து வச்சுருக்கேன். எவ்வளோ காஸ்ட்லி இந்த வெத்தலை. இது பேர் வந்து கமாறு வெத்தலைன்னு சொல்லிட்டு பேர். இது ஒரு காலத்தில் என் அப்பா, அம்மா, என் பாட்டி 3 பேரும் போடுவாங்க. இன்னும் ஊரில் வயசானவங்க நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. அப்போது இந்த ஒரு வெத்தலையோட மதிப்பு அளவில்லாத இருக்கும். இந்த வெத்தலைக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அடிமை. 1 கிலோமீட்டர் கூட நடந்து போயிட்டு வெத்தலை இருக்கும் அவங்கக்கிட்டன்னு சொல்லிவிட்டு வாங்கி, அவ்வளோ ஒரு மென்டலைசம் இந்த வெத்தலை போடுறது. அவங்கக்கிட்ட வாங்கி போட்டு வருவாங்க. இது காஞ்சி போனாலுமே இதனுடைய சக்தி இருக்குது. இந்த வெத்தலைக்கு வந்து 3-4 டேஸில் வந்து எல்லா இலைங்க எப்படி காயுதோ அந்த மாதிரி வந்து காஞ்சி சரகாயிட்டோம். அது காஞ்சி சரகானாலுமே அதனுடைய பவர் வந்து போகிறதில்ல, நல்லாயிருக்கும். அந்த சரகையும் வச்சு போட்டுப்பாங்க கிராமத்தில். இப்போ தானே நினச்சி மூளைக்கெல்லாம் கடை இருக்குது, வெத்தலை இருக்குது, வாங்கிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வாரத்தில் அந்த ஊருன்னாக்கா அந்த ஊருக்கு 2 சைடும் வாரத்தில் 2 நாள் சந்தை இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு சந்தையை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. அந்த சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தால் ₹1 ₹1.5 வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. இது மாதிரி ஒரு 2 அவ்வளோ வாங்கிப்பாங்க. இதில் பாதி ஒரு வெத்தலையில் பாதி வெத்தலை தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 டைமுக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அந்த மாதிரி போட்டுப்பாங்க. காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வெத்தலை பார்க்க தான் போடுவாங்க. மறுபடியும் மதியம், மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் போடுறது, அந்த மாதிரி போடுவாங்க. இந்த வெத்தலையோட சிறப்பு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களெல்லாம் காலையில் சாப்பிட்டா மறுபடியும் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ எனர்ஜி இந்த வெத்தலை கொடுத்துருக்கு அவங்களுக்கெல்லாம், முன்னோர்களுக்கு. கடவுளுக்கே படிக்கிறோம் தின்னுக்கு எவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வெத்தலை. இந்த வெத்தலையை பற்றி நான் இன்றைக்கி இது பேசணும்னு சொல்லிட்டு இந்த பூச்சிங்க சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படி வந்து பறிக்க வந்தேன். இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.